இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள், எத்தனையோ மக்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கலாச்சாரங்கள், எத்தனையோ படிப்புகள் இருக்குது. இவ்வளோ படிப்புகள் இருந்தோம் நான் ஏன் சார் இன்ஜினியரிங் எடுத்தேன்? இப்போ தான் காலேஜ் சேர்ந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 4 வருஷம் ஓடிடுச்சு. இன்னும் கூட ஞாபகம் இருக்குது எங்கள் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட பைக் ஸ்டன்ஸ். ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டலுக்கு வந்தேன். ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த ஹாஸ்டல் வாழ்க்கை நம்மளை எப்படி மாற்றுன்றதை கற்றுக்கிட்டேன். You know what happened with the D.R.E. Yeah. Wait up there. Play that shit up, nigga. Yeah. Suck Snoop. Top dog. Light 'em up, nigga. Burn this shit up. DP. இந்த படிக்கிறதெல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கு தாங்க. அதுக்கப்புறமா அவங்க நம்மள மாதிரி நம்மளை விட மோசமானவங்களாக மாறிடுவாங்க. காலேஜ் கிளம்பும் போதும் ஜாலியாக தான் கிளம்பணும். என்ன அருமையான காலம். Hakuna Matata, உற்சாகம் பொங்குமே. கவலை ஏதுமில்லை, தொல்லை நீ இல்லை. வாழ்வே ரொம்ப cool, அது செம cool. Hakuna Matata, yeah. காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடத்தக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் சாட்டர்டே நைட் ஆனாலே ரூம்லேயே கல்ச்சுரல்ஸ் தான். மச்சி நம்ம ஊர் பாட்டு காடு மச்சி. आलमा डोलमा ऐसा लंगड़ी मालमा तेजी गली जिन्ने क्रैकी उठा सालमा अरिकल गरिकल कोत उठा गलगले पलचिन पल बलक मिटा मेल लोकले. ஐயோ ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? இந்த செமஸ்டர் எக்ஸாம் டைம் வந்தாலே பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு யூனிட் படிக்கிறா, ஒரே ஒரு யூனிட் மட்டும் சொல்லித்தாங்கடா ப்ளீஸ்டா. ஒரு யூனிட் படிக்கிறா, ஒரே ஒரு யூனிட் மட்டும் சொல்லித்தாங்கடா ப்ளீஸ்டா. இருக்கிறாங்க இந்த ரூம்லேயே படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. இப்போ மிச்சம் 2 யூனிட்டை என்னடா இந்த சம் சொல்லி தரணுமா? வாடா.
சில மறக்க முடியாத ஆக்ஷன் பிளாக்ஸ். நான் ஷார்ட் டெம்பர்லாம் இல்லைங்க, ஆனால் சில நேரம் கோவம் வரணும். அப்போ தான் அவன் மனுஷன். வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாவே அடிப்போம், வேறு காலேஜ் வேறு, சொல்லவா வேணும்? இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன்ஸில் காப்பாற்றுறதுக்கு எல்லார் கூடவும் ஒருத்தர் இருப்பான். நமக்காக எந்த லெவலும் இறங்கி வேலை செய்வோம். வழக்கம் போல் கடைசியில் நம்ம ஆளுங்க வந்து பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மூமெண்ட் இன் மை லைஃப். எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், யாருக்குமே வேலை கிடைக்கல. விடிட் யூ இன்ஜினியரிங் படித்தா எப்படியும் வேலை கிடைக்கும் தெரிஞ்சு தானே படிக்க வந்தோம். வீட்டில் கேட்டாங்கடா, பேசவே முடியல. அவங்க ஃபீஸ் கட்டி நம்ம 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து எதுக்குமே வர்த்து இல்லைல்ல. நம்ம பசங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் போயிருக்காங்கடா, வாங்கடா நாமளும் போவோம். அதெல்லாம் வேணாம்டா டேய். ஆரம்பிச்சிட்டான்டா. இப்போ அங்கே போய் என்னடா பண்ண போகிறோம்? ஹிப்ஹாப் தமிழ் என்னடா சொல்லியிருக்காரு? நாட்டு மாட்டை காப்பாற்றினா நாட்டையே காப்பாற்றின மாதிரிடா. இப்போ இந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டா மட்டும் விவசாயத்தை காப்பாற்றிடலாமா? இந்தியாவில் இப்போ 10% தான் விவசாயிகளே இருக்காங்க. இன்னும் 20 வருஷத்தில் அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் அக்ரிகல்ச்சர் படித்தா எப்படி? அக்ரிகல்ச்சர் படித்தா வேணால் விவசாயத்தை காப்பாற்றலாம். ஆனால் அதெல்லாம் நடக்கிற காரியமா? நாம ஏன்டா அந்த யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடாது? எனக்கு அப்பயே தெரியும் மச்சான், இவன் தனியாக நின்று யோசிக்கிறப்ப எனக்கு கிறுக்கு மாதிரி தான் யோசிப்பான்னு. நம்ம சீனியரை பார்த்தல, புதுசாக எதாவது ட்ரை பண்ணி இப்போ என்னாச்சுன்னு. கேம்பஸ் கிடைக்கல என்னடா, நம்ம ஆஃப் கேம்பஸில் பார்த்துக்கலாம். டேய் நிறுத்துங்கடா, நான் சாதாரண ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் தானே கூப்பிட்டேன், அதுக்கு ஏன்டா இவ்வளோ லென்த்தியாக பேசுகிறீங்க? வேலைக்கா? சீ அதெல்லாம் யாரா போவா? ஐம் சீரியஸ்ரா, நீயே சொல்கிறா. வெளில போனால் எவ்வளோ கிடைக்கும்? 10, 15, அதை வச்சு வாழ முடியுமாடா? எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கடா. செட் ஆகலைன்னா விட்டு போயிட்டே இருப்போம். என்னடா பண்ணலாம்? நம்ம காலேஜில் அக்ரிகல்ச்சர் பற்றி ஒருத்தன் ப்ராஜெக்ட் பண்ணனே, விஷ்ணுகுமார். அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களேடா. அவங்க ரிஜெக்ட் பண்ணான்னு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அட்லீஸ்ட் இப்போவாது உங்களுக்கு வரணும்னு தோணுச்சே. விவசாயியை பற்றி மீம்ஸ் போடுறான், விவசாய கடவுளுங்கிறான். ஆனால் எவனாவது அந்த ஃபீல்டில் இறங்குறானா? இல்லை. இப்போ விவசாயம் யார்கிட்ட இருக்குன்னா அதை சரியாக யூஸ் பண்ண தெரியாதவங்கள்ட்ட இருக்குது. அதுவே நம்மளை மாதிரி ப்ரொஃபஷனல்கிட்ட இருந்தால் அதுலேருந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, அதை வச்சு எப்படி சக்ஸஸ் பண்ணுறது நமக்கு தெரியும். என் ப்ராஜெக்ட் எப்படின்னா 50% ஆஃப் வாட்டர் வந்து எவாப்ரேஷன் மூலமாக வேஸ்ட் ஆகுது. நம்ம இந்த போரஸ் பைப்பை யூஸ் பண்ணி வாட்டரை சேவ் பண்ணுறோம். பிளான்ஸுக்கு தேவைப்படும் போது நம்ம சப்ளை பண்ணி நம்ம அதை வளர்க்குறோம். என் ஐடியா படி ஒரு ஆளுக்கு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கோம். கடைசி வரைக்கும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் ரெடினா நாம் டேய் அரே பகவான், இவங்களாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது போல. நம்ம பசங்களை பற்றி தான் தெரியுமே, யார் 1/2 மணி நேரம் மேலே பாடம் எடுத்தாலும் தூக்கிடுவாங்க. பட் வேலைன்னு வந்துட்டா தே வில் டூ இட் சீரியஸ்லி. எங்களுக்கு காலேஜிலேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் எங்களுக்கு நல்ல லேண்டும் கிடச்சிது. ஸோ டுடே இதுதான் எங்களோட வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இது எதுவுமே நடக்கலை. எங்களுக்கு யாரும் சப்போர்ட்டும் பண்ணல.
ரியல் எஸ்டேட்டுக்கு லேண்ட் தந்தவங்க எங்களுக்கு தரல. அண்ட் ஃபைனலி we let it off. இப்போ வேலை செஞ்சிருந்த ஐடி கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் வயல் முன்னாடி உட்காந்து உங்ககிட்ட லூஸு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. தோற்று போன இன்ஜினியரா, விவசாயத்தை காப்பாற்ற முடியாத மனுஷனா? இதில் அவங்க தோக்கலை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. விவசாயத்தை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் அதுக்காக இறங்கி வேலை செய்கிற ஒவ்வொருத்தரும் கடவுளின் பிள்ளை தான். சொந்தமே யாரும் இல்ல ஆள் இருக்கு பாருடா, ஃப்ரெண்டினே யாரும் இல்ல ஆள் இருந்தா காமிடா, அன்புக்கு கட்டுப்பட்டு கூட நிற்கும் கேர்ள் ஃப்ரெண்டே, அன்பையும் கேட்க மாட்டான் நண்பன் நம்ம காட் ஃப்ரெண்டே, குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்லதத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்த வரிசைக்குள்ள ஃப்ரெண்ட வச்சா என்ன தப்பு, குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்லதத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்த வரிசைக்குள்ள ஃப்ரெண்ட வச்சா என்ன தப்பு, மவுண்டன் வச்சு கட்டப் வச்சு பால ஊத்துடா ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோ, தமாசு ப்ரோ, டைம் பாஸ் ப்ரோ, காலேஜ் கடவுள் வச்ச பெஸ்ட் ட்ரீட் தான் ப்ரோ.